பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரின் நாமம், அதை நம்ம தியானிக்கும் முன்பாக நம்ம 2 காரியத்தை நல்லா வழங்கிக்கணும். ஒன்று, இந்த கர்த்தருடைய நாமம் வேதாகமத்தின் அடிப்படையில 2 பிரிவுகளால அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, கர்த்தர் தன்னுடைய பெயரை தனது தாசர்களுக்கோ இல்லைன்னா தனது ஜனங்களுக்கோ அவரே வாலண்டியரா வெளிப்படுத்தியிருக்கிறார். அது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். செகண்டாவது, கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்புறம் அவர் ஜனங்களுக்கு காட்டின கிருபைகளையும் அவர் ஜனங்களை பராமரித்ததையும் பார்த்து சில தேவ மனிதர்கள், சில தேவ தாசர்கள் கர்த்தருக்கு அவங்களே சில பெயரை கொடுத்தாங்க. இது 2 வகையாக இருக்குது. எப்படி சொல்றேன்னா, நீங்க மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனுமா இருக்கிற கர்த்தர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். அப்புறம் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கும் கர்த்தர் எனக்கு நீ முன்பாக உண்மையாயிரு என்று சொல்லுகிறார். அவரே தனது நாமத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நல்ல பெஸ்ட் உதாரணம் எதை சொல்லலாம்னா, இயேசுவினுடைய பிறப்பை குறித்து ஏசாயா சொல்லும் போது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தர் நாமம் கர்த்தத்துவ தூணின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி, இது யார் கொடுக்கிறார், யார் வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய நாமத்தை அவரே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது முதல் பகுதி. இரண்டாவது, கர்த்தர் செய்த சில அற்புதங்களை நினைத்து சில காரியங்களுக்காக அவருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் பேரிட்டிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஆகார் பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன். தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியில ஆகாரை கர்த்தர் பார்த்து அவளுக்கு சில வாக்கு தத்தங்களையும் இஸ்மவேலுக்கு சில வாக்கு தத்தங்களையும் கொடுத்து, அதனால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இரண்டாவது பார்க்கிறோம், ஆபிரகாம் ஒரு பெயரிடுகிறார், நீர் எங்களை காத்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று ஒரு பெயரிடுகிறார். கர்த்தருடைய ஸ்தலத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் ஒரு பெயரிடுகிறார் கர்த்தருக்கு. மூன்றாவது, மோசே ஒரு பெயரிடுகிறார், நீர் எங்கள் செய்யக்கூடி என்று ஒரு பெயரிடுகிறார். யுத்தத்திலே ஜெயித்தபடியா, யுத்தத்திலே ஆண்டவர் ஜெயம் கொடுத்தபடியா, நீர் எங்களுடைய செய்யக்கூடி என்று யார் சொல்றாரு? மோசே ஒரு பெயரை ஆண்டவருக்கு சூட்டுகிறார். இப்படி ஒவ்வொரு நிலைமையிலும் கர்த்தர் நடத்தி வந்த மனிதர்கள் கர்த்தர் செய்த செயலை மறக்காம இருப்பதற்காக கொடுத்த பெயர்களும் வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல எந்த வேரியேஷன் கிடையாது. எல்லாம் ஆவியானவர் தான் முழு வேதாகமத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே எல்லா நாமங்களையும் நாம் தியானிக்கலாம். இப்பொழுது இதுதான் கர்த்தருடைய நாமம். இப்படி 2 வகையாக பிரிஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, கர்த்தருடைய நாமத்தை நம்ம தியானிப்பதனாலோ தெரிந்து கொள்வதனாலும் நமக்கு கிடைக்கிற சில ஆசீர்வாதங்களை ஒரு சின்ன பட்டியலாக போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள்ல ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நீங்க சொல்லுகிற அளவுக்கு நான் ஒரு காணொளி போடலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசை என்னன்னா,
நம்ம ஜனங்களுக்கு தியானிச்சு நிறைய காரியம் ஆழமான காரியத்தை பகிர்ந்து ஆழமான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா உங்களுடைய சூழ்நிலை ஒரு பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற மாதிரியே உங்க சூழ்நிலை எல்லாம் இருக்காது. ஒருவருக்கு சூழ்நிலை ரொம்ப லகுவாக போகும், அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சிலருக்கு சில வேலையெல்லாம் இருக்கும், வேலை சுமைப்பளு இருக்கும். அப்படிப்பட்டவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இவ்வளவு நீங்க பேசுங்க, இவ்வளவு நிமிஷம் பேசுங்க, அதுல முக்கியமான கருத்துக்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லுங்க என்று நீங்க சொன்னா நான் அதுக்கு ஏற்றவாறு நிகழ்ச்சியிலே சில மாற்ற கருத்துக்களை கொண்டு வந்து கொள்ளலாம். சரி, அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று நீங்க கமெண்ட் பண்ணா அதுக்கு ஏற்றவாற் போல நிமிடங்களை அதிகமாக்கிக் கொள்ளலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, நான் இப்பொழுது தலைப்புகள் எல்லாவற்றையும் வாசித்துட்டு இந்த நிகழ்ச்சியை நம் முடிவுக்கு கொண்டு வர போகின்றோம். முதலாவது, கர்த்தருடைய நாமம் நாம் ரட்சிக்கப்படும்படிக்காக அது அருளப்பட்டிருக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. இரண்டாவது, கர்த்தரின் நாமம் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அருளப்பட்டிருக்கிறது. சில்ட்ரன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட், சன் ஆஃப் காட் என்று சொல்றோம் அல்லவா, பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகம் 28:10. கர்த்தரின் நாமம் நம்மை பாதுகாக்கும். இது நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10. கர்த்தரின் நாமத்தை தியானிக்க வேண்டும். மல்லியா 3:16-17. கர்த்தரின் நாமம் நாம் பயன்படுத்த வேண்டும். மார்க் 16:17. போல கர்த்தரின் நாமத்தை ஜெபம் பண்ண பயன்படுத்த வேண்டும். யோவான் 14:14. கர்த்தரின் நாமத்தை ஈனிலே வழங்கக்கூடாது. சரி, சமயமாகிவிட்டது. வேறு நிகழ்ச்சியிலே புதிதான காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அதுவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன்.